2026 ஆங்கில புத்தாண்டுல மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசிக்கு எதிரியாக இருக்கக்கூடிய எதிரி கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். அதாவது குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால எதிரிகள் உதிரியாகக்கூடிய ஏளனம் செய்தவங்க முன்னாடி யதார்த்தமான பதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தேவையில்லாமல் உங்களை அவமானப்படுத்துறவங்க முன்னாடி ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை நல்லபடியாகவே சுப கிரகம் இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டோட சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கோம். அதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டுல மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? அதாவது வளர்பிறை திதியாகிய திரையோதசி திதி ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் 2026 ஆங்கில புத்தாண்டு உதயமாகுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா குரு பகவானுடைய திருவருள் நிறைந்த வியாழக்கிழமை பிரதோஷ நாளில் என் சாஸ்திரப்படி 1ஆம் எண் ஆதிக்கத்தில் உருவாக உள்ள இந்த 2026 புத்தாண்டு மிதுனம் ராசியை பொறுத்தளவுக்கு மிதமிஞ்சிய வருமானங்களை கொடுக்கக்கூடிய தேவையில்லாத நட்புகளை இனம் கண்டு கொள்ளக்கூடிய சொந்த பந்த உறவுகளில் கூட உண்மையான உறவு அல்லது உதட்டளவில் இருக்கக்கூடிய உறவுகளை நாம் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையப்போகுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். உங்களுடைய ஜென்ம ராசியில் அதாவது வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசிக்கு எதிரியாக இருக்கக்கூடிய எதிரி கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். அதாவது குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால எதிரிகள் உதிரியாகக்கூடிய ஏளனம் செய்தவங்க முன்னாடி யதார்த்தமான பதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தேவையில்லாமல் உங்களை அவமானப்படுத்துறவங்க முன்னாடி ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை நல்லபடியாகவே சுப கிரகம் இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி பகை கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு தொகை லாபங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடும் இருப்பார் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பகை கிரகமாக இருந்தால் கூட குரு பகவானுடைய ஆதித்யம் அப்படிங்கிறது தனகாரகர் அப்படிங்கிற ஆதியத்தை விட்டு கொடுக்க மாட்டார். அதனால் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கங்கண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கல்யாண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். 1 ஏராளமான சம்பாத்தியங்களை சம்பாதிக்க முடியும். 2வது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது 3. இது எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய புதிய வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய புதிய புதிய ஒப்பந்தங்கள் அல்லது பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த புதன் பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. என்னதான் குரு பகவான் பகை கிரகமாக இருந்தால் கூட உங்களுக்கு தொகை கொடுக்கும்னு சொன்னோம் இல்லையா? அதற்கு என்ன காரணம் அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய வீட்டில் இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால இருவருமே பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால கெட்டதில்லாத நட்டமில்லாத நன்மைகளை கொடுக்க வேண்டிய கிரகமாகிய சுப கிரகம் அமைய போகுது அப்படிங்கிறது சந்தோஷம். ராசி அதிபதி புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத விட அந்த 7ஆம் இடத்துல கலஸ்தரக்காரகன் சுக்கிர பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அல்லது வீட்டில் பெரியவங்க திருமணம் பார்க்கல அப்படிங்கிறதுனால நமக்கு நாமளே ஒரு சில விஷயங்களை அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட வரன் அல்லது பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உறுதி பண்ணியிருப்போம் இல்லையா? உறுதிப்படுத்தப்பட்ட அல்லது உங்களுடைய உள்ளத்தில் எதிர்பார்த்த நல்ல பெண் அல்லது நல்ல வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த வருஷம் நிச்சயமாகவே கொடுக்கும். இந்த பையனுக்கு இவ்வளவு பெரிய இடத்துல பொண்ணு அமைச்சிருக்குதா, இந்த பையனுக்கு இவ்வளவு வசதியான பெண் அமைச்சதா, இந்த பெண்ணுக்கு இவ்வளவு வசதியான இடத்துல வரன் அமைச்சதா அப்படின்னு அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல இடத்துல வரன் அமையக்கூடிய பெண் அமையக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறது புதிய பொன் அல்லது பொருள் அல்லது பூமி வாங்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் பலிதமாக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. செவ்வாய் பகவானும் அதுக்கு தகுந்த மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஆண்டாகவும் 2026 அமையும். இந்த மாதிரியான நல்ல விதமான பலன்கள் மிதுன ராசிக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட
உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது, அதாவது நன்மையான விஷயங்களை கொஞ்சம் தடங்கள் பண்ணும் அப்படிங்கிறது தான் உண்மை. நோகாமல் நோன்பு கும்பிட முடியாது, கொஞ்சமாவது முயற்சி எடுத்தால் தான் மகிழ்ச்சியை சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு 4 கிரகங்கள் சேர்ந்துருக்குது. எந்த மாதிரி? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் அதிகபட்சமான கவனம் அல்லது முன் எச்சரிக்கை. எந்த விஷயமாக இருந்தாலும் நமக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக நடு ரோட்டில் ஆட்டம் போட முடியாது. வாகன யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆண்டு நமக்கு வாகனம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த வாகனத்தில் பயணம் செய்வதற்காக அமைக்கப்பட்ட அந்த வாகனத்தில் உயிரை பணயம் வைக்கிற மாதிரி வித்த காட்டினீங்க அப்படின்னா மருத்துவமனையில் வந்து மெத்தையில் விடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக அமையும். சூப்பர் சார். 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. தான் சொல்லிட்டு ஆடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப மறைமுகமாக வந்து கரெக்டாக சொல்லியிருந்தீங்க சார். இன்னொன்று, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நீங்கள் சொன்னீங்க எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும், முன்னாடியே ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க சார். இவங்களுக்கு பொதுவாகவே இந்த மன ரீதியான பிரச்சனைகள் 2 வருடங்களாகவே இருக்கு. இந்த வருடங்களாவது அவங்களுக்கு வந்து இது சரியாகுமா? எந்த மாதிரியான வழிபாடு முறைகளை மேற்கொள்ளலாம்? பொதுவாகவே மிதுன ராசிக்கு 2026 மன பிரச்சனைகள் குறையும், பண தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் தேவையில்லாமல் நாம் தான் பெருசு அப்படிங்கிறதுக்காக புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுக்கிட்டு நம்ம தினசாக பெருமை பேசாமல் இருக்கிறது முதல் பரிகாரமாக வந்துட்டுருக்கோம் ஒன்று. அதே மாதிரி பெருமாள் வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்துக்கிறத படித்து மிக மிக சிறப்பாக வந்துட்டு இருக்கோம். மிதுன ராசியை சேர்ந்தவங்க அதிகபட்சம் பேர் வந்து தொழில் பண்ணுவாங்க, திரைப்பட சம்மந்தப்பட்ட துறையில் இருந்துகிட்டு இருப்பாங்க, அல்லது வந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய வருமானம் இருக்கும் இல்லையா, அந்த வருமானத்தில் வந்து ஒரு சிறு பகுதியை வந்து பெருமாளுக்கு காணிக்கையாக எடுத்து வைக்கலாம். எனக்கு வருமானமே வரல, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஏருக்கு மாறாக விதண்டாவாதம் பேசுகிறவங்களுக்கு கூட எளிமையான ஒரு பரிகாரம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, மிதுன ராசியை சேர்ந்த நீங்கள் பெரிய அளவு காசு எடுத்து வைக்காமல் காணிக்க வைக்காமல் இருந்தால் கூட உங்களுடைய காசுக்கு வந்து சில்லறை வரும் இல்லையா. 10 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதில் 50 காசு 1 ரூபா மிச்சம் வரும் இல்லையா, அல்லது காயின்ஸாக வரும் இல்லையா. அது 1 ரூபாய் இருந்தாலும் சரி 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, பண நோட்டாக வராமல் காயின்ஸாக வந்துன்னு வைங்களே. காயின்ஸ் எது வந்தாலும் அதை வந்து நீங்கள் காணிக்கை எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில், அதாவது யாருமே சொல்ல முடியாத ஒரு சூட்சுமத்தோடு மிகப்பெரிய மேன்மையை, மிகப்பெரிய சம்பாத்தியத்தை, மிகப்பெரிய ஒரு வெகுமானத்தை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு உண்டான மித மிஞ்சிய சூட்சுமம். சூப்பர் சார். இந்த 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த மாதிரியான வழிபாடு முறைகள்லாம் மேற்கொள்ளலாம், அவங்களுக்கு சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ராலர் நம்பர் போயிட்டு இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட், அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான். நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம்.
குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.